ஹே கைஸ், நம்ம வழக்கமா டிராமாஸோட தமிழ் டப்பிங் ரிவ்யூஸ் தான் பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் மாறா ஒரு அனிமையோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த அனிமையோட பேரு ஓசினோகோ. இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு ஏரியால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் பேஷண்ட் ஆன ஒரு சின்ன பொண்ணு செரினாங்கிற பேர்ல இருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா, அதாவது பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டரும் நம்ம செரினாவும் ஹோசினோங்கிற ஒரு ஐடலுக்கு சரியான ஃபேன். அந்த ஐடலுக்கு வெறும் 16 வயசு தான். ஒரு நாள் நம்ம டாக்டரை பாக்குறதுக்காக ஒரு 16 வயசு பொண்ணு தன்னோட கார்டியனோட வந்திருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கர்ப்பமா இருப்பாங்க. பிரசவம் பாக்குறதுக்காக இங்க வந்திருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹோசினோ தான். டாக்டர் ஒரு நாள் அவரோட சொந்த விஷயமா அவர் வீட்டுக்கு போவாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹோசினோ கிட்ட, நான் பிரசவத்தப்போ கரெக்டா வந்துருவேன், சப்போஸ் நான் வரதுக்குள்ள வழி வந்தாலும் பிரசவம் பாக்குறதுக்கு இங்க வேற டாக்டர் ரெடியா இருக்காங்க, சோ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு ஸ்டாக்கர், இங்கதான் ஹோசினோ இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு. டாக்டருக்கு நல்லா தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாருக்குமே ஹோசினோ பத்தி தெரியாது. இவனுக்கு எப்படி தெரியும்னு டவுட் வந்துரும். நீ யார் என்னன்னு விசாரிக்க அவன் கிடந்து ஓட ஆரம்பிச்சிருவான். பின்னாடியே விரட்டிட்டு போக ஒரு மலை மேல இருந்து நம்ம டாக்டர் கீழே தள்ளி விட்டுருவான். நம்ம டாக்டர் அந்த இடத்துல இறந்துருவாரு. சமீபத்துல தான் அந்த கேன்சர் பேஷண்ட் செரினா பொண்ணும் இறந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நம்ம டாக்டரும் ரீஇன்கார்னேஷனை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க, அதாவது மறுபிறப்பை பத்தி. ஒருவேளை எனக்கு மறுபிறப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஒரு ஐடலோட வீட்டுல தான் பிறக்கணும், அப்பதான் எனக்கு நல்ல லுக்ஸும் கிடைக்கும், நான் ஈஸியா ஃபேம் ஆகி ஒரு ஐடலாவும் மாற முடியும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. டாக்டர் அவரோட கடைசி தருணத்துல அதை பத்தி நினைச்சு பார்ப்பாரு. ரீஇன்கார்னேஷனா அப்படி ஒரு நடந்தா நல்லா தான் இருக்கும், அப்படியே அதை பத்தி நினைச்சுக்கிட்டு அவர் இறந்துருவாரு. அவர் கண்ணு முழிச்சு பார்த்தா அவர் ஒரு பச்சை குழந்தையா இருப்பாரு. அதுவும் ஹோசினோக்கு மகனா இருப்பாரு. ஹோசினோக்கு 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, அதாவது ட்வின்ஸ். அதுல ஒண்ணு கேன்சர் பேஷண்டா இருந்த சின்ன பொண்ணு செரினாவும், இன்னொன்னு நம்ம டாக்டரும் ட்வின்ஸா பிறந்திருப்பாங்க. இந்த சீரிஸ் எதை கவர் பண்ணிருக்கோம்னா, ஐடல்ஸ் பத்தின, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தின, மூவி இண்டஸ்ட்ரீஸ், வாய்ஸ் ஆக்டர்ஸ், மங்காக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பத்தியும் கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியோட இருண்ட பக்கங்களை. இப்போ ஒரு ஹீரோயினை பத்தின ஒரு காசிப் கிடைச்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இழுத்து ஃபேன்ஸ் அந்த ஆக்ட்ரஸையே தன்னை சூசைட் பண்ண தோன்ற அளவுக்கு பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸா மதிக்க மாட்டாங்க, யாருக்கும் உதவ மாட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபேம் தான் எல்லாம். ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவங்களை தூக்கி உயரத்துல வைப்பாங்க, அதே பிடிக்கலன்னா காலுக்கு கீழே போட்டு ஒரே மிதிச்சு தள்ளிடுவாங்க. இந்த சீரீஸ்ல நம்ம ஹோசினோட ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி போகும். செரினா பேரு ரூபி, அந்த டாக்டரோட பேரு அக்வா. இவங்க ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கிறதுனால இவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும். சோ சில சமயத்துல ஒரு சின்ன பையன் உடம்புல ஒரு 30 வயசு ஆள் இருந்து பேசினா எப்படி இருக்கும், கிரீப்பியா இருக்கும்ல. அதான் இந்த சீரிஸ் பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த சீரிஸ் எதை சுத்தி போகும்னா பழி வாங்குறது தான். அது யார பழி வாங்குறது, எதுக்காக பழி வாங்குறது, யார் பழி வாங்க போறா, இது எல்லாமே நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரிஸோட முதல் எபிசோடு மட்டும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இந்த அளவுக்கு இதை அழுத்தி சொல்றேன்னா, இது என்னோட ஃபேவரட் மட்டும் கிடையாது, நம்ம அட்மினோட ஃபேவரட்டும் கூட. இதுல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் அண்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. சோ இந்த சீரிஸ் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.3 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இதுல மொத்தம் 3 சீசன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 4th சீசன் வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் கிரன்ச்சி ரோல்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய்.